ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை தான் நாம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவோட ப்ரீசெட் XML ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை டெவலப் பண்ணி அலைட் மோஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீட் மார்க்லாம் வரிசையாக வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த பீட் மார்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவெலாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3, 4 இமேஜை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா இமேஜையும் ஆட் பண்ணி அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபில் ஸ்கில்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எஃபெக்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னாக்க ஜஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு சாங் இருக்கும். சாங்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த எஃபெக்ட்லாம் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னாக்க ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1, 2, 3ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக வந்து 1ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேயர்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 1ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த இமேஜில் வந்து இப்போ காப்பி பண்ண இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது எஃபெக்ட்டு 3வது எஃபெக்ட்டு தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். 2வது எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2ன்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த லேயருக்கு நேராக இருக்க இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த 2வது எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எங்கெங்கே 2ன்னு இருக்கோ அதுக்கு நேராக இருக்க இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரியே 3வது எஃபெக்டே காப்பி பண்ணி அந்த 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்க இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3வது எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த 3 எஃபெக்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரையும் டெலீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்க 1, 2, 3 போட்டுருக்கோம்ல, அந்த லேயரை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் லேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.